Welcome, Joshua. Thank you for this time. You all know that I have been battling some health issues for nearly 2 months. Jan அப்புறமே ரொம்ப health issues நிறைய, especially related to bones and all that. And on and off almost for more than 1 month nearly bed rest, 1.5 months bed rest இருந்திருக்கேன். அந்த 1.5 months back இந்த இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு இது வந்தது. சரின்னு போய் பிளட் டெஸ்ட் பண்ணேன் நானு. அதாவது சுகர் மட்டும் பண்ணேன். ஒரு யாரோ சொன்னாங்க, டாக்டர்ஸ் இது பண்ணும்போது இதுவும் செக் பண்ணும், லேட்டர் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. நானா போய் எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிளட் சுகர் பார்த்தேன். பிளட் சுகர் பார்க்கும்போது பிளட் சுகர் வாஸ் ஹை. ஐ ஐ டோன்ட் ஈவன் டெல் தட். ஸோ அட் தட் டைம் நான் எப்படின்னா, ஐ நார்மலி ஏதாவது இதுன்னா பேனிக் ஆகி ஐ ஷேர் இட் வித் மை ஃபேமிலி ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். பட் இந்த வாட்டி த ஹோல் எனக்குள்ள ஸ்பிரிட்ல நான் எதுவுமே வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணேன். அந்த டைம்ல ஒன் டே இதுல கூட த லார்ட் த்ரூ மை ஸ்பிரிட் செட், டோன்ட் பிகம் த மவுத் பீஸ் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்துட்டு நிறைய கேட்டதுல நிறைய பேர் ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யார் பில் வின்ஸ்டன் தான் நினைக்கிறா, அவர் ஜெரி சாவல், ஐ டோன்ட் நோ ஹூ, ஐ டோன்ட் ரிமெம்பர். Till it goes out of your mouth, you don't own it. You might have lot of things in your mouth. உங்க வாயினால வெளியே வந்தாலே அது உங்களுது ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. Deciduous plantus. Okay. So அந்த டைம்ல God told me don't become the mouthpiece of the devil ன்னு சொன்னாரு எனக்கு ஒரு நாள். அதை நான் குரூப்லயும் போட்டேன், FB-லயும் போட்டேன். ஸோ அந்த டைம்ல எனக்குள்ளார ஒரு காஷன் இருந்தது. ஐ ஷுட் நாட், ஐ டென்ட் டெல் எனிபடி. எங்க வீட்டுல இது வரைக்கும் கூட யாருக்கும் தெரியாது என்ன இந்த மாதிரி நான் வென்ட் த்ரூ திஸ். அண்ட் பார்த்தா ஐ ஹேட் வெயிட் லாஸ், சில சிம்டம்ஸ் என்னமோ அது மாதிரியே இருந்தது. ஐ டென்ட் டெல் எனிபடி தென், பட் ஐ வாஸ் ப்ரேயிங். என்னோட இதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொக்ளைம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீ பேசினதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன். நிறைய மெடிடேட் பண்ணேன் வசனங்களை. அப்புறம் ஆனா பிளட் டெஸ்ட்டுக்கு போல. ஒரு வாட்டி கிரண் கிட்ட கூட 2 people who are dealing with the healing ministry early days la, I asked them to pray for me, but they are such very good people whom I can trust, and they never said anything, but I shared this. அப்புறம் நான் சொன்னேன், இப்ப திரும்ப நான் வந்து அது வந்து பிளட் டெஸ்ட், இது ஹீமோகுளோபின் இது பார்க்கணும்னு சொன்ன பாருங்க. நாங்க எங்க ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, நான் பார்க்கவே இல்லை. Because at that time had lot of panic and fear in my heart. I didn't want to go and do the blood test. So I told Kiran also, I'm not going to do the blood test. I'm going to wait till my faith rises. அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த 1 month-ம் நிறைய ஹீலிங் பத்தி இது பண்ணேன், பிளட் பத்தி மெடிடேட் பண்ணேன், நிறைய வசனங்கள், அதுக்கேத்த மாதிரி ஜாஷோட மெசேஜ் நிறைய இருந்தது. ஆனா நான் வந்து அந்த இது ஒரு ஸ்டேஜ்ல மை ஃபெய்த் ஸ்டார்டட் பிகமிங் பெட்டர் ஆர் ஸ்ட்ராங்கர். அதுக்கப்புறமும் ஆனா அப்பதான் ஐ ஃபவுண்ட் அவுட், யூ ஆல்சோ செட் த சேம் திங், ஃபியர் அண்ட் ஃபெய்த் கேன் லிவ் டுகெதர். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பேன், ஆனா திடீர்னு பேனிக் வரும், ஃபியர் வரும், எல்லாமே வரும், சிம்டம்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும் எல்லாமே. அதுக்கப்புறம் அங்க கெப்ட் ஆன், இல்ல இது எனக்குரியது இல்ல, எனக்கு இல்ல அப்படின்லாம் கன்ஃபஸ் பண்ணியிருக்கேன், விசுவாசம் இருக்கேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு சர்டன் டைம் அதுக்கப்புறம் அந்த போன் ப்ராப்ளம் ரொம்ப மோசமானன்னு அந்த டாக்டர் வந்து எழுதி கொடுத்து நீங்க கட்டாயம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, பிளட் சுகர்லாம். எனக்கு அப்பவும் கொஞ்சம் பயம். அப்பதான் வந்து one day when I was in praying also, God told me, do you know why fear and faith can live together அப்படின்னு கேட்டாரு. And he showed me faith is from the spirit, okay, but fear is an emotion. So I learned to ignore my emotion. So I learned that fear does not nullify the faith within me. So அதனால அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு பிளட் இது பண்ணிட்டே இருந்தேன், எல்லாம் இது பண்ணேன். அப்புறம் ஐ ஸ்டார்டட்
அங்க இங்கிருந்து God gave me words about the love of God. அப்பதான் you also preached about the love of God in my life, in our lives. Oh my God, that was such a blessing to me. I started meditating on the blood of God, sorry, on the love of God for me. ஜோசப் பிரின்ஸ் சொல்றாரு, இத மட்டும் சொல்லுங்க 5 words, because you love me, do this for me. Not like a மந்திரா மாதிரி சொல்லாதீங்க, பட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்யூனியனை எப்படி எடுக்க ஆரம்பிச்சேன், as a symbol of love எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ளார ஒரு தைரியம் வந்தது. இந்த வீக்ல வந்து அதான் அந்த லாஸ்ட் வீக்ல ஐ டுக் த பிளட் டெஸ்ட். ஐ டிடன்ட் ஈவன் லுக் அட் இட். ஐ ஹேட் கரேஜ் டு, அப்பதான் எனக்கு வந்தது. டுக் த பிளட் டெஸ்ட், வேற வழி இல்லைன்னு கொண்டு போய் நான் பார்க்கவும் இல்லை. போத் த டாக்டர்ஸ், மை ஆர்த்தோபெடிஷியனுக்கும் என் பிசிஷியனுக்கும் கொண்டு போனேன். அவங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மை ஆர்த்தோபெடிஷியன் செட், உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை டாக்டர், பேசிக் இது எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு. அப்படி ஒரு ரிலீஃப். ஆனா இந்த மாதிரி ருமட்டாய்டு ஃபேக்டர் பாசிட்டிவா இருக்கு, அந்த அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ஐ ஹேட் டு டீல் வித் 2 ப்ராப்ளம்ஸ். அதனால இந்த நான் இதுல எனக்கு பிளட் சுகர் இது வரைக்கும் எங்க ஃபேமிலில தெரியாது இப்படி நடந்திருக்குன்னு. பட் ஃபார் மீ இட்ஸ் சச் அ பிக் விக்டரி தட் one thing that I found is, the lessons that I learned is, whatever be the symptoms, I have to ignore it. Whatever be my emotions, I have to ignore it. Keep reading the word, blood பத்தி மெடிடேஷன், ப்ரொக்ளமேஷன் எல்லாமே பண்ணிட்டு, ஆனா எந்த இடத்துல எது வந்துச்சு வேலைக்கு ஆச்சுன்னு பார்க்கல. ஆனா ஜூட், அந்த வாரத்துல ஜூட்ல இருந்து எனக்கு கர்த்தர் பேசினப்போ என்ன சொன்னாரா, building up yourself in your holy faith, most holy faith, and keeping yourself in the law of God. இந்த ரெண்டையும் பண்ணணும்னு நினைச்சேன். அப்பதான் I should not listen to faith. faith எடுக்கிற எதையுமே நான் கேட்கறது இல்ல, நியூஸ் பாக்குறது இல்ல, அந்த மாதிரி ஃபியர் கொண்டு வரத எந்த இதுவும் படிக்கிறது இல்ல. அதை பேசும் போதும் ஐம் வெரி கேர்ஃபுல் நவ். ஃபெய்த் கொடுக்காத இதெல்லாம் நான் பேசுறது இல்ல. அதுக்கப்புறம் படிக்கிறதுலயும் அப்படி, கேட்கறதுலயும் இல்ல. பீப்புள் கிட்ட பேசும் போதும் யாராவது ஒரு இல்னஸ் பத்தி இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஐ சேஞ்ச் த சப்ஜெக்ட். ஸோ தீஸ் திங்ஸ் ஹெல்ப் மீ. அண்ட் யூ ஸ்போக் த சேம் திங் திஸ் வெனஸ்டே. ஐ வாஸ் நாட் தேர். And for me, it has been such a big journey. In the health issue, it's been such a, Joshua and others who know me know that for me it was a big challenge being a doctor. எனக்கு அது பிக்கஸ்ட் சேலஞ்சா இருந்தது. பண விஷயம் was not a big challenge. ஆனா இந்த ஹெல்த் விஷயம் பயங்கர சேலஞ்ச் எனக்கு. ஸோ நான் இதுல மோர் தென் எனிதிங் ஐ see the love of God. Another thing is how to be led by the spirit. நம்ம ஸ்பிரிட் வந்து நமக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு வருது. அங்கங்க மெலிசா வரும், சில சமயம் ஸ்ட்ராங்கா வரும். ஆனா அதுலயே நான் ஒரு வார்த்தை எடுத்து நான் மெடிடேட் பண்ணுவேன். இந்த போன்ஸ பத்தி, ஹெல்த் பத்தி கேட்டோம்னா அதை பத்தி அதை மட்டும் எடுத்து அந்த ஹோல் வீக்கும் கூட மெடிடேட் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு ஹாபகுக் கொடுத்தாரு, அதை மட்டும். So I found it's not what I'm reading, but how led by the Holy Spirit, I'm by the Spirit. And this for me is a big thing that எல்லாமே நார்மல் சொன்னாங்க. அடுத்தது I'm going to stand about my this inflammation வந்துச்சு எனக்கு. அதையும் நான் வந்து I found for every disease I found a word in the Bible. ஒவ்வொரு வியாதிக்கும், ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூக்கும் there is a word in the Bible. அது எப்படியோ ஹோலி ஸ்பிரிட் எனக்கு இது பண்றாரு. So I want to encourage people who are standing for health issues, keep standing, keep doing whatever you're doing. At one time it will happen. உங்க விசுவாசம் அப்படியே it will take அதாவது ஜாயண்ட் மாதிரி எடுத்து எந்திரிச்சு நின்னு அதை எடுக்கும் நம்ம ஸ்பிரிட். அது வரைக்கும் நம்ம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது லேட்டஸ்டா ஒரு 15 நாளா இஸ் யோர் மெசேஜ் அபவுட் லவ் ஆஃப் காட். வாவ், அது என்னை அப்படி ஹீல் பண்ணுச்சு, ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு, எல்லாத்துலயும் வந்துச்சு. ஹெல்ப் மீ டு நோ that the more I meditate on the love of God, the more I'm coming at peace. So I want to thank you. And so many people, of course, have been praying. Joshua has been good. Pray பண்ணிருக்கு, சொல்லிருக்கு சில சமயத்துல. அதெல்லாம் ஆனா வசனம் எல்லாம் இருக்கு. But ultimately, நம்மளுடைய பர்சனல் வாக் வித் காட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். இந்த சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ த நெக்ஸ்ட் திங் தட் ஐம் கோயிங் டு லுக் அட் இஸ் ஆல் திஸ் திங், இந்த போன் டிசார்டர்ஸ்லாம். ஸோ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஐ ஹோப் இது வந்து இது எனக்கு, ஐ மீன் இட்ஸ் அ ஸ்மால் திங் ஃபார் மெனி பீப்புள், பட் எனக்கு இது பெரிய சேலஞ்சு.
And I want to thank God that He has healed me and helped me to stand in this health life. The health life தான் நான் பார்க்கிறேன். Healing கூட இல்ல, health life. Thank you, Joshua. அவங்க testimonyல இருந்து couple of things I want to say before I go further. First thing வந்து பாத்தீங்கன்னா, see, there are two aspects. Okay, ஒன்னு வந்து the love of God. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. Okay, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, the love of God. அந்த love of God வந்து நாம் அதை எந்த அளவுக்கு அறிய ஆரம்பிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அதை நாம் ருசிக்க ஆரம்பிக்கிறோமோ, சரியா, எந்த அளவுக்கு அதை பத்தின அது இனிஷியலா அது ஒரு கான்செப்டா நம்ம லேர்ன் பண்றோம். ஆனா அது கான்செப்டா நிக்கிறது இல்ல. தட் ஹாஸ் டு பிகம் யுவர் ஓன் ரியாலிட்டி. சரியா, லவ் ஆஃப் காட். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், தேவன் என்னை நேசிக்கிறார். பேசிக்கலி கரெக்டா சொல்லணும்னா the love of God should touch your emotions. That's what it's meant for. Primarily முதல் ஸ்டெப் touches your emotions. So the love of God should touch your emotions. சரியா, so இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட். ஏன் அப்படின்னா, unless the love of God touches your emotions, உங்க மைண்ட் ஒரு இடத்துல இருக்கும், உங்க இமோஷன் வேற ஒரு இடத்துல இருக்கும். உங்க மைண்டை நீங்க வந்து you can try to fill it with the word. Okay, but emotion வந்து குறுக்க வந்துகிட்டே இருக்கும். So you first need, இதுதான் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் ஆக வேண்டிய விஷயம். First thing should be addresses your emotions. Okay, see, சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு குரூப் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க நேச்சுரலாவே. ஸோ அவங்களுக்கு இமோஷன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவா அப்படி இப்படி வந்துகிட்டே இருக்கும், வந்து அவங்கள பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியும் இமோஷன்ஸ் வந்து தடையா இருக்குதுன்னு சொல்லி, அது எப்படி ஓவர் கம் பண்ணன்னு தேடிட்டு இருப்பாங்க. பட் there is other group of people who have suppressed their emotions. சரியா, அவங்க எப்படி கேரக்டர் டைப்னா, அவங்க இமோஷன் சப்ரஸ் ஆயிருக்கிறதுனால அவங்க இமோஷன் வந்து பாசிட்டிவ் இமோஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், hope is a positive emotion which you need, which is very vital in life, it is very helpful in life. Hope is a positive emotion. அதுவும் இருக்காது. ஸோ சில பேர் நினைக்கிறாங்க, இமோஷனை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டைரக்டா வந்து வேற எதையாவது பண்ணிட்டு போயிடலாம், ஒரு மெக்கானிக்கலா போயிடுறாங்க. இந்த குரூப் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன், கன்ஃபஸ் பண்றேன், நீங்க சொன்ன மாதிரி வேர்டு நான் மெடிடேட் பண்றேன், படிக்கிறேன், நான் பிளட் ஆஃப் ஜீசஸ் சொல்லிட்டே இருக்கேன், பிளட்டை பத்தி நிறைய மெடிடேட் பண்றேன், ஆனா எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலையே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க இமோஷனை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நோ மேட்டர் விச் கேம்ப் யூ ஆர் இன், நீங்க இமோஷனால லெட் ஆகிற கேம்பா இருந்தாலும் சரி, இல்ல இமோஷனை படுக்க போட்டு அயன் பாக்ஸ் எடுத்து மேல வச்சிருக்க கேம்பா இருந்தாலும் சரி, போத் ரெண்டு கேம்ப் தான் இருக்கு. ஸோ நீங்க எதுல இருந்தாலும் யூ நீட் த லவ் ஆஃப் காட், யூ நீட் த ரெவலேஷன் ஆஃப் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு உங்களுக்கு மிக மிக அவசியம், மிக தேவை. தேவன் உங்க மேல அன்பா இருக்கிறார். சோ இப்ப இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய அன்பின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடியா பேசுறது நீங்க கேட்கலாம், ஒரு விஷன் பார்க்கலாம், ஒரு இந்த மாதிரி நிறைய வழியில நீங்க கேட்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா there is nothing solid like God speaking to you about his love from the word of God. That's the final authority. For what? To stamp it deep in your heart. உங்க இருதயத்துல தேவன் உங்க மேல அன்பா இருக்கான்றது பதிக்கப்பட வேண்டுமா? உங்க இமோஷன்ஸ்ல நல்லா அது இறங்கி, உங்க இமோஷனே வந்து உங்களுக்கு சஸ்டெயின், உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு. தாவீது இதுதான் வேற மாதிரி சொல்றான். தாவீது சொல்றான், என் மாம்சமும் நம்பிக்கையோட காத்திருக்கும் அப்படின்னு. ஈவன் மை ஃபிளஷ் வில் ஹோப் அப்படின்றான். ஸோ அப்படின்னா என்ன, வாட் இட் மீன்ஸ் இஸ் பேசிக்கலி இஸ் இமோஷன் இஸ் ஃபில்ட் வித் ஹோப் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு பவர் இருக்குன்னா தட்ஸ் த வேர்ட் மட்டுமே. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு தரிசனத்துல ஆண்டவர் கொண்டு ஒரு வார்த்தையை பேசலாம். சரியா, பேசி உங்களுக்கு ஒரு பலன் வரலாம். ஒரு ட்ரீம்ல நீங்க ஏதோ பார்த்துருக்கலாம், பார்த்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரலாம், தேவன் உங்க மேல அன்பா இருக்கான்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஆனா இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் அதை வச்சு இறக்குறது வந்து உங்க ஹார்ட்ல வந்து ஒருவன் எடுத்து போட முடியாத அளவுல கொடுக்கறது the word. ஓகே, சோ வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து உங்களுக்கு நல்லா உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு வந்து உங்க மைண்ட்ல இருந்து எடுத்தே போட முடியாது. அப்படி எவ்வளவு பெரிய ஆள் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணாலும் நீங்க கன்வின்ஸ் ஆக மாட்டீங்க.
எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்து உங்களை வந்து நீ வந்து நம்புறது வேஸ்ட், ஒன்றும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும், இது இல்லாஜிக்கலா இருக்குன்னு சொன்னாலும், the word in your heart will keep your hope alive always. If you have word in your heart, hope cannot be killed. And particularly here we are talking about the word concerning the love of God. தேவனுடைய அன்பின் வார்த்தை, அன்பை பற்றிய வார்த்தை. ஸோ அதான் நான் இந்த சீரீஸ் பேச ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கால்லே நான் வந்து உங்களுக்கு காட்டினேன். ஏசாயா 43 எடுத்து படிக்க சொன்னேன். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நிறைய பேசேஜஸ் வந்து தே ஸ்பீக் அபவுட் த லவ் ஆஃப் காட் இன் எ வெரி வெரி ப்ராக்டிக்கல் வே. ப்ராக்டிக்கல் வேனா என்ன அப்படின்னா, தேவன் உங்களை எப்படியெல்லாம் நேசிக்கிறாரு, எந்த விதத்துல எல்லாம் நேசிக்கிறாருன்றத சொல்லு. அப்படின்னா என்னன்னா, வாட் ஆல் ஹி கிவ்ஸ் யூ, வாட் ஆல் இஸ் லவ் ஹஸ் கிவன் ஃபார் யூ அப்படின்றத சொல்லி. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்முடைய இமோஷன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்குன்னா, அது இட்ஸ் கனெக்டட் வித் சர்டன் இன்சிடென்ட்ஸ், certain events or certain conditions, அதோட தான் கனெக்டடா இருக்கு. So unless those conditions, those issues are addressed by the love of God, your emotions will not pick up. They will still be hopeless. They will be filled with fear, hopelessness, பயம், கவலை அப்படியே தான் இருக்கும். So the entrance of the word produces light. Okay, அது எல்லா லைட்டையும் கொடுக்குது. அதுல முக்கியமான லைட் how much God loves you அப்படின்றத வெரி வெரி ப்ராக்டிக்கல் வே. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப சீஷர்கள் வந்து அன்னைக்கு யோவான் 21 அதிகாரத்துல வந்து அவங்க ஒரு மாதிரி டிஸ்கரேஜா இருக்காங்க. எதனாலன்னு தெரியல. ஜீசஸ் ரிசரக்ஷனுக்கு அப்புறம் இது மறுபடியும் மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க எல்லாம் போய் ஜான் 21 போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துறாரு அவங்களுக்கு. சரி, ஆனா வெளிப்படுத்தும் போது வெறும்னா வந்து அவரை சொல்லிருக்கலாம், நான் தான்ப்பா வந்தா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவர் அப்படி வெளிப்படுத்தல. அவர் அன்னைக்கு வெளிப்படுத்தின விதம் வந்து எப்படி இருந்தது, விதமாவது அப்படின்னு ஆரம்பிக்கும். இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதமாவது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு அந்த இன்சிடென்ட் அப்படியே நரேட் ஆகுது. அந்த இன்சிடென்ட் எப்படி அவர் இது பண்றாருன்னா, அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல. 2 விஷயம் செய்யறாரு. முதல் என்ன சொல்றாரு, போட்டுக்கு ரைட் பக்கம் வலைய போடு அப்படின்றாரு. வலைய போட்டு இழுத்தா வலைக்கிழு பிஞ்சு போகிற மாதிரி பெரிய மீன்கள் வருது. 153 மீன் வருது. பெரிய பெரிய மீன் போட்டுருக்கு. 153 பெரிய மீன் எடுத்தாங்கன்னு சொல்லி. சோ பெரிய மீன் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இப்ப கரைக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா ஏற்கனவே மீன் அங்க இருக்கு ரெடியா. ஏற்கனவே மீனை யாரோ வந்து போட்டு சுட்டு ரெடி பண்ணி வச்ச மாதிரி அப்படியே ரெடியா இருக்கு. கறி நெருப்புலாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மீன் இருக்கு ஏற்கனவே. இன்னும் இப்பதான் இந்த அப்புறம் ஜீசஸ் சொல்றாரு, கொண்டு வந்த மீன்ல சிலதை கொடுங்க, அந்த 153 கொஞ்சம் கொடுக்கணும்னே அதையும் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அதையும் செஞ்சு சாப்பாடு செய்யறாரு இயேசு. ஜீசஸ் குக் பண்றாரு, ரிசரக்டட் ஜீசஸ். இப்போ குக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. கொடுத்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் கதையை பேசுறாரு, என்ன செய்யணும் என்னன்னு. சோ ஏன் சொல்றேன்னா, that's how love of God expresses itself. It expresses through meeting our needs, meeting what we are longing for, what is missing. அதை மீட் பண்றது இல்லாம love of God is never expressed. God is not a fool, he is not mocked. Okay, ஏன்னா there is a false sense of love of God today sweeping through the church. அது என்னன்னா, that love of God is only about taking care of your emotions. It will never meet your material needs. ஓகே, ஜீசஸ் எங்கேயுமே அப்படி செய்யல, எந்த இடத்துலயும் அப்படி செய்யல. ஒருத்தன் கை இல்லாம வர்றான் அப்படின்னா, ஐ எம் ரியலி லவ்விங் யூ, ஓகே, என்ஜாய் மை லவ், போயிட்டு வான்னு சொல்லவே இல்லை. ஹீல்ட் ஹிம். அவனுக்கு கை இல்லைன்னா, ஒரு சூம்பின கையோட ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து கையை வளர வைக்கிறாரு. மெனி மிரக்கிள்ஸ். இப்ப லாசரு இறந்து போயிட்டான், மாரியாள் மார்த்தாவியும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என் லவ் உங்களுக்கு போதும், நானே உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லல. He rose him from the dead. See, God's love always touches the material realm. God's love never stops without touching the material realm. ஓகே, இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாதனால அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, பலவீனம் ஆயிட்டாங்க. நான் ஐம் நாட் அட்டாக்கிங் எனிபடி. அப்படி ஆனதுனால பர்டிகுலரா வெஸ்டர்ன் சர்ச்சஸ்ல இருந்து இந்த டீச்சிங் ப்ராபகேட் ஆகுது ரொம்ப அதிகமா. சோ என்னன்னா வந்து தேவனுடைய அன்பை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா அதுக்கு பதிலாக அது உங்களை எப்படியோ உங்களை தேற்றி வைக்கும் அப்படின்னு. ஐம் நாட் டினைங் தட். அதாவது காட்ஸ் லவ் cannot comfort you அப்படின்னு நான் சொல்லலை. இட் கேன் டெஃபினெட்லி கம்ஃபர்ட் யூ, இட் கேன் டெஃபினெட்லி கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ இல்லாத இடத்துல அது நிரப்புறதுக்கு அது உதவி செய்ய முடியாது, அதெல்லாம் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. பட் இட் டசன்ட் ஸ்டாப் தேர், கோஸ் ஆல் த வே till it touches the material realm. Okay, it goes all the way till it touches the material realm. மெட்டீரியல் realm டச் பண்ணாம லவ் ஆஃப் காட் பின்வாங்குகிறது கிடையாது. ஓகே, சோ அதனால வந்து we should open our hearts to the love of God through the word of God, so that
the multi-dimensional love of God is seen and understood in the right way and eventually experienced. Okay, see, உங்களுக்கு வேகமா நான் இது எனக்கு பேச வரல, பட் இருந்தாலும் அவங்க பேசின டெஸ்டிமனில இருந்து just want to give some இது உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குற பாருங்க. லவ் ஆஃப் காட பத்தி எப்படி வேர்ட் ஆஃப் காட்ல இருந்து பார்க்கும்போது தான் சில டைமென்ஷன் புரியுன்றது. மோஸ்ட்லி ஏசாயா நீங்க படிச்சீங்கனாலே நிறைய டைமென்ஷன் கவர் ஆயிரும். ஏசாயா 54 அதிகாரம். ஏசாயா 54 அதிகாரம், சரியா? இதுல தேவனுடைய அன்பை பத்தி ஒரு மெயின் வசனம் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கலாம். ஏசாயா 54:10 வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, சோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது இருக்கும். இந்த கிருபை நீங்க வர்றது வேர்டு வந்து ஹெசட். ஹெசட் அப்படின்றது நத்திங் பட் கவர்னன்டல் லவ். ஓகே, ஃபேவர் நிறைய இருக்கு, பட் அதுல பேசிக்கலா ஃபேவர் ஆல்சோ எப்படி வருதுன்னா ஃபேவர் பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட். தேவன் உங்கள் மேல உடன்படிக்கை நிமித்தம் அன்பா இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை நிமித்தம் அன்பா இருக்கிறார், அதை நீங்க ஏற்றுக்கொண்ட நிமித்தம், வேற ஒன்றும் பெரிய கண்டிஷனே அங்க இல்ல. அந்த அதோடைய விளைவா வந்து there is favor. ஓகே, சோ இங்க ஃபவுண்டேஷன் காட்ஸ் லவ். ஓகே, காட் லவ்ஸ் யூ பேசிக்கலா, தேவனுடைய அன்பு. சோ இப்ப தேவன் என்மேல் அன்பா இருக்கிறார் அப்படின்னு இப்ப 8வது வசனத்தை வேற சொல்றாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ கிரேஸ் அண்ட் லவ் ஆஃப் காட் திரும்ப வருது, அங்கேயும் வருது. ஓகேயா, இப்ப இந்த லவ் ஆஃப் காட் எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகுது, டைமென்ஷன்ஸ் பாருங்க. இந்த ஒரே சாப்டர்ல இருக்க டைமென்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2-3 வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகள் நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இப்ப நடுவுல அந்த காட்ஸ் லவ் பத்தி பேசுறாரு. அந்த லவ் உடைய அவுட் ஒர்க்கிங், ஹவ் காட்ஸ் லவ் இஸ் டிரான்ஸ்லேட்டிங். ஓகே, இப்போ வந்து இப்போ எலெக்ஷன் டைம்ல ஒன்னு காமனா நீங்க கேட்பீங்க, நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்பீங்க, இது பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, க்ரௌடு வருது, அவருக்கு க்ரௌடு ஓட்டா மாறுமான்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாரும் கேட்பாங்க. க்ரௌடு என்னவா மாறணும்? ஓட்டா மாறணும். வெறும் க்ரௌடு வந்துச்சு, எதாவது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண வைப்பாங்க. அதுக்கு பயங்கர கூட்டம் வந்துடும், கடைசியில டெபாசிட்டே வராது. சோ என்னன்னா க்ரௌடு வந்துச்சு, ஆனா க்ரௌடு என்னவா மாறல, இப்ப ஓட்டா மாறல. அதே மாதிரிதான் லவ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. அது வந்து என்னவா மாறுதுன்னா வேரியஸ் பெனிஃபிட்ஸா மாறுது. அது எப்ப நடக்குதுன்னா only when you see it through the lens of God's word. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து செக்யூலர் ரெல்ம்ல ஆர் இந்த நேச்சுரல் ரெல்ம்ல வந்து லவ் அப்படின்றத பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி லிமிட்டட். See, the agape love the Bible talks about is a multi-dimensional love. It takes care of multiple aspects of your life. So அப்ப அந்த லவ் ஆஃப் காட் உங்களுக்குள்ள வரணும். அததான் அது இருந்தாதான் ஒர்க் ஆகும், அது இருந்தாதான் பெனிஃபிட். அதாவது லவ் ஆஃப் காட் அப்படின்ற டேர்மை தெரிஞ்சுக்கிறதுனால பெனிஃபிட் இல்ல, அந்த லவ் ஆஃப் காடுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத அறிந்து புரிந்து அதை புரிந்தாதான் அதை அனுபவிக்கிறதுக்கு இடத்துக்கு போக முடியும். இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அனுபவிக்கவே முடியும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆயிருதுன்னா இட்ஸ் லிமிடெட். அதுதான் சொன்னேன், வெஸ்டர்ன் சர்ச்சில் இருக்க ப்ராப்ளம் தான். அவங்க வந்து லவ் வந்து இந்த வெரி வெரி இமோஷனல் ஆங்கிள் மட்டும் பார்த்து வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்து போக மாட்டாங்க. அவங்க அது காட் லவ்ஸ் மீ, எனக்கு வேற என்ன வேணும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, போதும் அப்படின்னு நின்றுவாங்க. அப்படி பைபிள் டீச் பண்ணல. ஓகே, ஸோ இங்க பாருங்க சொல்றாரு, இங்க வந்து சொல்றாரு, என் கிருபை விட்டு விலகாது, உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு அப்படின்னு அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு இங்க படிக்கிறோம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகள் நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அப்ப பாருங்க, God's love leads you to expansion. God's love leads you to expansion. See, இது வந்து ஏப்ரஹாமோட லைஃப்ல நம்ம பாக்குறோம்.
ஏப்ரஹாம் வந்து ஆண்டவர் கூப்பிட்டு அவனோட கவனன்ட் ஆஃப் லவ் பண்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஹெசட் அங்கதான் முதல் உடன்படிக்கை நண்பு அங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளிப்படுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. உடனே என்ன நடக்குது பாருங்க, அவனை கூப்பிட்டு அவன் மேல அவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்துற விதமே எப்படி இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு, அவனை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு இந்த தேசத்தை தருவேன், ஐ வில் கிவ் யூ திஸ் நேஷன் அப்படின்றது. லேண்ட் நேஷன் இல்ல, லேண்ட். இந்த லேண்ட் உனக்கு நான் தருவேன். இந்த ஏத்தியர், எமோர், எரிபூசர் இவங்களோட லேண்ட் உனக்கு நான் தருவேன். அவன்கிட்ட சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இருந்து lift up your eyes and look to the north, to the south, to the east and the west. I'll give you all this land. So God's love எப்பயுமே ஏதோ ஒரு மெட்டீரியல் இதோட அட்டாச் ஆகி தான் வருது, ஒரு டான்ஜிபிள் காரியத்தோட அட்டாச் ஆகி தான் வருது. So this should tell you that whatever tangible result you are praying for, whatever tangible answer you are looking for, the love of God revealed through the word of God. கனெக்ஷன் ஏற்படுத்தி சொல்லிட்டு இருக்கு. The love of God revealed through the word of God can bring you all those material results that you need in the natural realm. So the more strong you are in the word, okay, see, அதனாலதான் பாருங்க, ஜீசஸ் இந்த பூமிக்கு வரும்போது ஜீசஸ் அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வராரு. என்ன ப்ராஜெக்ட்ல வராரு? ஒரு ஹியூமனா வரணும்ன்றதுதான் ப்ராஜெக்ட். முதல் ஹியூமன் ஆதாம் வந்து உருப்படாம போயிட்டான். இப்போ வந்து ஆதாம் எப்படி வாழ்ந்தான்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது விழுந்து போறதுக்கு முன்னாடி, விழுந்து போனதுக்கு பின்னாடி ஆதாம் எப்படி வாழ்ந்தான்னு உலகத்துக்கே தெரியும். ஏன்னா மெமரியிலே இருக்கு, டிஎன்ஏல இருக்கு. ஸோ வி ஜஸ்ட் கண்டினியூ லைக் ஆடம். அதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அவர் ஓல்ட் நேச்சரே ஆடம் மாதிரி வாழுது. ஆனா விழுகிறதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியாது. இல்லைன்னா ஒருவேளை அவன் விழுகாம இருந்தானா எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை காட்டும்படி ஆகும். இன்ஃபேக்ட் அதோட ஒரு சுப்பீரியர் வே தான் கிரைஸ்ட், டெஃபினட்டா. சோ அவர் வராரு, வந்து லாஸ்ட் ஆடமா அவர் வராரு, வந்து அதை வாழ்ந்து காட்டுறாரு. ஓகே, அப்படி அந்த ப்ராஜெக்டுக்கு வந்த ஜீசஸ் 30 இயர்ஸ் பேசாம உட்காந்துருக்காரு, எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல. சரியா? ஒரு சில பேர் சொல்றாங்க அவர் கார் பற்றி போறாரு, ஒருத்தர் சொல்றாங்க அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாருன்னு, சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அவர் வந்து காஷ்மீருக்கு வந்தாருன்னு. ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன பண்ணாருன்னு. ஆனா வந்து அவர் பைபிள் உட்காந்து படிச்சிருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரே சொல்றாரு, அவர் பிறந்த போது, அவர் இந்த பூமியில வந்த போது அவரை பற்றி சொல்லப்பட்ட வாக்கியத்தை பாருங்க. எபிரேயர்ல அது வருது, தேவனே இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன? புஸ்தக சுருள்னா அது அந்த அப்ப இருந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சர் சொல்றாரு. அவர் ஜீசஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, வந்து அவருக்கு எப்படி நிறைய வசனமா தெரியும் அப்படின்னா, அவர் யாரு? அவரு காடு, அவர் தெரியணும்னு அவர் காடாலாம் வரல, அவர் எல்லாத்தையும் காட்டி வச்சுட்டு வந்தாரு. அவருடைய இட்டர்னல் வேர்டு அப்படின்ற அந்த நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல் அந்த எலிமெண்ட் இறக்கி வச்சுட்டு ஜீரோ ஆக்கிட்டு வெறுமையாக்கிட்டு வந்து he waited to receive the spirit and grow in the spirit like all of us. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே ஸ்பிரிட் நமக்கு வருது, அப்புறம் we have to grow in the stature of spirit. அதே ஜேர்னிக்குள்ள அவரும் போறார். ஏன்னா நமக்கு முன்மாதிரியா இருக்கணும்ன்றதுனால நம்மள மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவர், இல்லைன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டா இறங்கிருக்கலாம் ஹெவன்ல இருந்து, அப்படியே வந்து நேரடியா வந்து இறங்கிருக்கலாம். அது இறங்கல. he took the same route like you and me. Okay, right. So அவர் வந்து இந்த பூமியில வந்தவ, அவர் என்ன பண்ணாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் புஸ்தக சுருளில் தன்னை குறித்து எங்க எழுதியிருக்கு அப்படின்றத படிச்சிருக்காரு. It's not a joke, it's not a coincidence that he heard a voice, you are my beloved son in whom I am well pleased அப்படின்றது வந்து ஏதோ திடீர்னு அதுவாலாம் வரல. That came because he read, found it from the scriptures. இல்லைன்னு அதை கண்டுபிடிச்சா அவருக்குள்ள அது போச்சு, போய் ஹார்ட்டுக்குள்ள அது இறங்குச்சு. இறங்கி இப்ப எப்படி வந்து அவங்க ஹீலிங் ஒரு டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களோ, அதே மாதிரி ஜீசஸ்க்கு வந்து அவர் தான் பிலவட் சன்ன்றது ரெவலேஷனா வேர்ட்ல இருந்து வந்துச்சு. வந்து ஃபுல்னஸ் ஆன பிறகுதான் வானத்துல இருந்து சத்தம் கேட்டுச்சு. ஹார்ட்ல இருந்து சத்தம் கேட்டாதான் வானத்துல இருந்து கேட்கும். இன்னைக்கு ரிவர்ஸ்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, வானத்துல இருந்து கேட்கட்டும் அப்புறம் ஏதாவது பண்ணுவோம். ஒன்னும் நடக்காது. உள்ள இருந்து கேட்டாதான் வானத்துல இருந்து கேட்கும். மீனிங் உள்ளுக்குள்ள எது ஸ்ட்ராங்கா துணிக்குதோ அதுதான் உங்களுக்கு காதுலயும் வெளியவும் கேட்கும். ஓகே, so he spent time with the word trying to find out அவரை பத்தி என்ன சொல்லியிருக்குது. புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் திரும்ப வந்து உயிர் தெழுந்த உடனேயும் டிசைபிள்ஸ் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, மோசேயும் மற்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் என்னை குறித்து சொல்லி இருந்ததெல்லாம் இப்பொழுது நிறைவேறிட்டுன்றாரு. அப்ப அவர் எல்லாம் படிச்சிருக்காரு, உட்காந்து படிச்சு அவர் வந்து அது அந்த வெறும் நான் படிக்கிறதுல படிச்சு ஏதோ எக்ஸாம் நம்ம பைபிள் குவிஸ் எழுதுறாங்க அந்த மாதிரி இல்ல, அது படிச்சு that became a revelation to him. நான் என்ன கேட்கிறேன்னா, தேவன் அவர் மேல அவ்வளவு அன்பா இருக்காருன்றத அவரே படிக்க வேண்டியதா இருந்தது.
சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்குன்றத அப்ப நம்ம படிக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் இயேசு அவரோட ரோல் அவர் எப்படி செய்தாரோ அதே மாதிரி நம்மளோட ரோல் நம்ம என்ன பண்ண முடியும், பூமியிலே செய்ய முடியும். சோ அதான் நிறைய பேர் வந்து காட்ஸ் லவ் அப்படின்றது ஒரு நான் சொல்றது அவங்க சொல்றது தப்பு கிடையாது. தட்ஸ் அ ஃபவுண்டேஷன் லெவல். இப்ப வந்து ஐ ஃபெல்ட் த லவ் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அந்த அந்த ப்ராஃபட்டிக் வேர்டு வந்து நான் ஃபீல் பண்ணேன். இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு காரியத்துல ஃபீல் பண்ணேன். ஒரு மிரக்கல் நடந்தது மூலம் ஃபீல் பண்ணேன். இல்ல எனக்கு ஒரு தரிசனத்துல ஆண்டவர் பேசினாரு. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ரைட். பட் திஸ் இஸ் டீப், திஸ் இஸ் டெப்த். த டீப் கால்ஸ் இன்டு தி டீப். ஏன்னா இப்ப பாருங்க ஒன்னு காட்டினேன். காட்ஸ் லவ் என்ன பண்ணுது உங்களுக்கு? எக்ஸ்பான்ஷன் பத்தி காட்டுது. ஓகே 54:2-3. காட்ஸ் லவ் மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன். காட்ஸ் லவ் மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹைலைட் வருது இங்க இருந்து. ஓகே, அப்போ when you are praying for some kind of expansion, now the love of God and the expansion ரெண்டும் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். So your heart is now convinced, okay, ஆண்டவர் என் மேல அன்பா இருந்தால் நிச்சயமா எனக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். நான் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. All I need to know is how much God loves me. அதை தான் நான் தெரிஞ்சிட்டு இருக்கணும். அதை நான் அறிய ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துடும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்குது. So the toil runs away, toil flees away. You no longer look like the world. உலகத்தை போல நீங்க தேட ஆரம்பிக்க மாட்டீங்க. அதை நிறுத்திட்டு you are now just looking to God and for his instruction and counsel to come to you. ஓகே, அடுத்து வேற என்ன பண்ணுது பாருங்க. 17வது வசனம் வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, சோ காட்ஸ் லவ் எப்படி இன்னொரு ஆங்கிள் டிரான்ஸ்லேட், இது இன்னொரு டைமென்ஷன். இது என்ன டைமென்ஷன்? எவ்ரி அக்யூசேஷன், somebody accuses you, something accuses you. ஓகே, யூ ஹேவ் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த அக்யூஸ் யாருமே சொல்லணும் தேவையில்லை. உங்களோட ராங் டிசிஷன்ஸ் நீங்க நினைக்கிறது, நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அன்னைக்கு இப்படி பண்ணிடக்கூடாது, இது நான் இப்படி மாத்தி பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சேர்ந்து உங்களே கண்டம் பண்ணிருக்கு. நிறைய பேர் கண்டம்னேஷன் யாரும் தனியா வந்து பண்ணணும் தேவையில்லை. யாருக்கும் பிசாசை அடிஷனல் எஃபர்ட் எடுத்து அடியால் வச்சு அனுப்பணும்லாம் தேவையில்லை. அவங்களே அவங்களை கண்டம் பண்ணிருக்காங்க. ஓகே, கான்ஷியன்ஸ் கண்டம்ஸ் பீப்புள். லாட் ஆஃப் பீப்புள் கண்டம் பை தி கான்ஷியன்ஸ். சோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the love of God is the answer. Because love of God produces another dimension here. அந்த ஹெசட், அந்த லவ், அந்த கவனன்டல் லவ் வந்து இன்னொரு டைமென்ஷன்ல வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எந்த நாவில் குற்றப்படுத்துவாய். So protection also is there, not just condemnation, protection. Condemnation வந்து பாதுகாப்பு மட்டும் இல்ல, ஜெனரலாவே protection. Somebody plans things against you, somebody schemes things against you, even that will not work. அப்படின்றதுக்கான அஷூரன்ஸ்மே எங்க இருந்து வருது? தேவனுடைய அன்பிலிருந்து வருது. ஆனா வேர்ட்ல தான் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும். ஓகே, பிகாஸ் வேர்டு உள்ள இறங்காதனால தான் நிறைய பேர் எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்களால வந்து நல்ல வர்ஷிப் பண்ணுவாங்க உட்காந்து. தே ரியலி என்ஜாய் காட்ஸ் லவ். ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணும்போது தே என்ஜாய் காட்ஸ் பிரசன்ஸ். பட் வந்து அது பெரிய அளவு ரிசல்ட்டா டிரான்ஸ்லேட் ஆகிறது இல்லை. அப்படின்னும் போது டெஃபினட்டா வருத்தம் வரதான் செய்யும். சரி, எப்பது நடக்கும், ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஆனா ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, நான் வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கேன். அதனால பாருங்க, நிறைய பேர் வந்து நான் அந்த ஹோலி ஸ்பிரிட் என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட இது பண்ணாரு, என்னை தூக்கி தோல்ல போட்டாரு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. I also experienced certain things like that. I don't deny all of that. But that's not where it ends. That's where it begins. Word is the solid food. ஏன்னா நான் இன்னும் சொல்றேன் பாருங்களேன், you'll be amazed, you'll be surprised. உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்சஸை வேர்டு வந்து என்ன பண்ணும்னா ஜஸ்டிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் இட் வில் மேக் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஃப்ரம் காட். இட் வில் கிவ் an assurance. அடிச்சு சொல்லும், இல்லப்பா உனக்கு வந்து கரெக்ட் தான், கர்த்தர் தான் அது உனக்கு வந்தது, அவர் தான் உன்கிட்ட பேசினாருன்னு ஒருத்தரை எடுத்து போட முடியாத அஷூரன்ஸ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணுனா, வேர்ட் gives you solid blocks to make what you saw in the vision a reality. ஏனென்றால் இந்த உலகமே வந்து பில்ட் ஆயிருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து சாலிட் பிளாக் வந்து கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்குமே வந்து
ஃபவுண்டேஷன் வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் சொல்லுவாங்க. சீரீஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை மாத்தி அதை வச்சு தான் வந்து நான் படிச்ச அப்படி இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அண்ட் ஜீரோ, சீரீஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். டிஜிட்டல் இதுதான். அதை தான் அதோட பல விதமான சீக்வன்ஸ்ல மாறி கோடா வருதுன்னு. இன்னொன்னு டிஎன்ஏ எடுத்தீங்கன்னா அதுலயே 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஏடிஹெச்சி ஏதோ இருக்கு. ஸோ அந்த 4 தான் அதுதான் டிஎன்ஏ கோடுல பாத்தீங்கன்னா மாத்தி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா இவைகள் ஃபவுண்டேஷனல் பிளாக்ஸ். அதே மாதிரிதான் என்டையர் வேர்ல்டு மெட்டீரியல் ரெல்ம். நல்லா கவனிங்க, திரும்ப அடிச்சு சொல்றேன். மெட்டீரியல் ரெல்ம் அதனுடைய ஃபவுண்டேஷனல் பிளாக் வந்து வாட் இஸ் சீன். மெட்டீரியல் வேர்ல்டு நமக்கு சீனா இருக்குல்ல, அதுக்கு ஃபவுண்டேஷன் பிளாக் வந்து அன்சீன் ரெல்ம் இருக்கிற வேர்ட் ஆஃப் காட். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது. ஸோ அதனால இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் ரெல்ம்ல எது இல்லைனாலுமே அந்த வேர்டு வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஈவன் ஃபார் த லவ் ஆஃப் காட், the building block, foundational block is the word. So வார்த்தையினால உங்களுக்கு தேவ அன்பு போதிக்கப்படுற மாதிரி, வார்த்தையினால தேவ அன்பு உங்க இருதயத்துல இறங்குற மாதிரி, வார்த்தையினால தேவ அன்பின் ரிசல்ட்ஸ் உங்க வாழ்க்கையில காணப்படுற மாதிரி வேற எதுனாலையும் காணப்படாது. ஓகே, சோ we should learn to connect இது. நான் ஏன் இந்த லவ் ஆஃப் காட் சீரிஸ் மெயினா பேசுறேன்னா, I realize that சில நேரங்கள்ல வந்து நான் அந்த பிளட், ஸ்பிரிட் அண்ட் வேர்ட், அந்த ட்ரையாங்கிள் பத்தி நிறைய பேசியிருக்கேன். நான் அதை பத்தி பேசும்போது அது ஏன் பண்றோன்றது நிறைய பேருக்கு புரியாம வெறும் மெடிடேஷன் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி போயிருதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், why you go to the blood, why you okay, I'll explain why you go to the blood அப்படின்னு பாத்தீங்கன்னா, blood of Jesus தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி லைஃப்க்கு நீங்க எலிஜிபிள். You're eligible for a high quality life. You're eligible for a much better life, superior life, exact life like Jesus lived. அதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்றத உங்களுக்கு உங்க மைண்டை ஹார்ட்டை எலிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போறதே அதான். பிளட் தான் கொண்டு போகுது. தட்ஸ் வை யூ நீட் தி பிளட். ஓகே, அண்ட் அந்த இடத்துக்கு நீங்க போன பிறகு when your mind is elevated to a higher realm, அந்த ரெல்முக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு காட்டுறது வந்து the word of God. வேர்டு தான் காட்டுது. இப்போ பெனிஃபிட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல, 2 விஷயம் பார்த்தோம். இங்கே வந்து என்னென்ன ஆண்டவர் செய்யறாருன்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து எக்ஸ்பான்ஷன் பத்தி பார்த்தோம். ரெண்டுமே வேர்டு தான் நமக்கு காட்டுது. இட்ஸ் லைக் ப்ளூ பிரிண்ட். ஓ, இதெல்லாம் நமக்கு இருக்கு, இவ்வளவு நமக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு காட்டுது. ஸ்பிரிட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க பைபிளை படிக்கிறீங்க, அப்போ சில எழுத்துக்கள் நீங்க படிக்கிறீங்க, அது உங்க மைண்டுக்கு போகுது, அது ப்ராசஸ் ஆகி ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுல, அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை ரெவலேஷனா கன்வெர்ட் ஸ்பிரிட் பண்ணும். யுவர் ஸ்பிரிட், யுவர் பார்ன் அகைன், ஸோ ஸ்பிரிட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால இது 3 வந்து ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேசியிருக்கேன். வேர்ட், பிளட் அண்ட் ஸ்பிரிட். they are 3 witnesses அப்படின்னு வேதம் சொல்லுதா. இந்த 3 காரியங்களை 3 witnesses அப்படின்னா நமக்கு வந்து விட்னஸ் பண்ணி நமக்கு வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி. ஆனா என்னத்தை விட்னஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் இப்ப முக்கியமான அப்ப பேசிட்டு இருக்க டாபிக். ஏன்னா அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஒரு விஷயம் அதை எடுங்க அந்த சாப்டர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஓகே ஓகே, சோ இது வந்து தேவனுடைய அன்பை பத்தி வருது. ஆனா இங்க அப்பேரண்ட்லி எப்படி வருதுன்னா, ஒருத்தன் இன்னொரு பிலீவர்ட்ட அன்பு கூறத பத்தி வருது. ஓகேயா, ஆனா இது இங்க ஆரம்பிக்கல, முன்னாடி போகுது கான்டெக்ஸ்ட். சோ 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க, ஜஸ்ட் மேல போங்க. ஓகே, 17 வாசிங்க. இல்ல 16ல இருந்து வாசிங்க, அழகா இருக்கு. 16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து 4:16. 1 யோவான் 4:16. ஆமா ஆமா. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
சோ இந்த வசனங்கள் எதை பத்தி பேசிட்டு இருக்கு? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. சோ இப்ப சாட்சி இடுகிறவைகள் 3 அப்படின்னு பின்னாடி வருது. ஆவி, ஜலம், ரத்தம் அப்படின்னு வரும். ஸ்பிரிட், வேர்டு, பிளட். அது 3 தான் அப்படி சொல்றது. ஆவி, ஜலம், ரத்தம் அப்படின்னு வருது. ஓகேயா? சோ அப்ப எதை சாட்சி இடுகிறதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமரிலி they testify the love that God has for us. Okay. So நான் பைபிள் படிப்பேன், மெடிடேட் பண்ணுவேன். ஏன் பண்றேன்? I want to experience the love of God, know the love of God. I meditate the blood. Why? I want to hear the voice of the blood of Jesus that tells me how much God loves me. Okay. So I awaken my spirit. ஆவியை நான் வந்து எழுப்புகிறேன். ஏன் ஆவி எழுப்புறேன்? என் ஆவிதான் தேவன் என் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை எனக்கு இன்னும் காட்டுகிறது. ஓகேயா? So this exercise of meditation of the blood is always aimed at the love of God, knowing the love of God and understanding the love of God. அது இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா you will end up in what is called as religion. Religionனா என்ன தெரியுமா? Set of sacred habits that we regularly do because we are supposed to do. அவ்வளவுதான். Because somebody told இதெல்லாம் செஞ்சா என்னால நல்லது நடக்கும், அதனால என்ன பண்ணுங்க? ஏன்னா ஒரு மார்க்கெட்ல பாருங்க நிறைய ரூல்ஸ் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இது சாப்பிடாம இருக்கணும் இவ்வளவு நாள்வாங்க, இல்ல இந்த இடத்துக்கு போகணும்வாங்க. இதெல்லாம் நீங்க எங்க யார் சொன்னாங்க, எப்ப சொன்னான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் பண்ணா நல்லதுங்க சொல்லியிருக்காங்க அப்படின்வாங்க. பண்ணணும், கடமை, இல்லைன்னா பண்ணா நல்லது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே தவிர எக்ஸாக்டா வந்து there will not be any living relationship with these things. They may be emotionally attached to these practices, but there will not be any living relationship with these things. But நம்மளோடது அப்படி கிடையாது. It's not some kind of mandaram we do. We are directly tapping into the powerful force on earth called the love of God. And that love of God, நான் இப்போ உங்களுக்கு காட்டின மாதிரி, it does not just show itself in some kind of an emotional pampering alone. It may do that, but it doesn't stop there. கெட்டகுமாரன் வர்றான், சரியா? கெட்டகுமாரன் வந்து பிதா என்ன பண்ணாரு, அப்பா என்ன பண்ணாரு? அவனை கட்டி அணைத்தார். ஆமா, கட்டி அணைத்தார், கண்டிப்பா கட்டி அணைத்தார். அப்புறம் அப்படியே இருந்து அழுது அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாரு. அவனும் பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே அப்படி இருக்கு. நோ, அவனு சொல்றாரு சீக்கிரம், கொஞ்ச நேரம் தான் கட்டி பிடிச்சிட்டாரு. அதை நிறுத்திட்டு. ஏன்னா he sees the need of his son and his love is designed in such a way that it will never stop from meeting the needs. என்ன தேவையோ, what kind of thing they are looking for. ஒரு நேச்சுரலா வந்து ஒரு மினிஸ்டரை, சிஎம் யாரா பார்க்க போறாங்க, ஒரு மக்கள் அப்படி பார்க்க போறாங்கன்னா அவர் முதல்ல என்ன, உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படிதானே கேட்பாரு. அப்படிதானே கேட்கறாங்க. அவங்க பேசிக்கா அவங்க என்ன புரியுது, இவங்க ஏதோ உதவிக்காக நம்மகிட்ட வந்திருக்காங்க, நம்மளால ஏதோ வேலை இருக்கு அப்படின்றப்ப நம்முடைய பிதா பரம தகப்பன் ராஜாதி ராஜா, அப்படிப்பட்டவர், சர்வ பூமியும் ஆளுகிறவர், அவராலே செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லை, இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வருகிறவர். After things are reduced to dust, he is able to revive and bring it back to life. அப்படிப்பட்டவர் சும்மா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, சரி பரவாயில்ல, என் அன்பை நான் உனக்கு கொடுக்குறேன், என் அன்பை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாரு. The problem with some people is they are equating God's love with a human love, which has lots of limitations. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னால உன் சொல்யூஷன்ஸ் ஒன்றும், உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஆனா என்னால என் அன்பு உனக்கு கொடுக்க முடியும், வா நான் உன்னை ஹக் பண்ணி கொஞ்சம் உனக்கு ஒரு அரவணைப்பை கொடுக்குறேன், உன் மனசை கொஞ்சம் தேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு கொடுக்குறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, உங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாதுங்க, ஒரு நேரத்துக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் கிடையாது, இந்த மாதிரி கிடையாது, டெஃபினட்டா கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஸோ அவருடைய அன்பு அப்படின்னா அது வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு, சகலதை செய்யும். ஸோ அதை நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன்? மோசே சொல்றான், நான் வானத்துக்கு ஏறணுமா இல்ல பாதாளத்துக்கு போகணுமா அந்த அன்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, எங்க போய் நான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்குதான் மோசே சொல்றான், அந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அதை பவுல் எடுத்து சொல்றாரு, அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஓகே, சோ அதுதான், இந்த வேர்ட் இஸ் so much connected with the love of God, so much connected with the love of God. So the more you take this and
Get it into you. Promises. See, primarily go and dwell in the promises of God. Go to the Old Testament. அதனால தான் I always encourage people to read Old Testament a lot. ஏன்னா New Testament tells you are eligible for all the promises. The Old Testament only tells you what you are eligible for. என்னெல்லாம் நீங்க எலிஜிபிள்ன்றத அழகா காட்டுது. So just start reading. உங்களுக்குன்னு customized God will pick the word and give it to you. And that word will make you experience the love of God in the practical way. Meaning the answer will come. What you are praying for, you will receive the answer. Okay. So word of God, it's connected with the love of God. Okay. Right. So இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். 2 பாயிண்ட் சொல்லணும் வந்து ஒரு பாயிண்ட் இவ்வளவு நேரம் போயிடுச்சு. ரெண்டாவது என்ன சொல்ல நினைச்சேன்னா, ஜீசஸ் வந்து ஒரு இடத்துல மலையில இருந்து இறங்குறாரு. இறங்கும்போது டீச்சர்கள் வந்து வர்றாங்க. வந்துட்டு அது என்ன மலை அப்படின்னா இந்த இது மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் மறு மலையிலிருந்து இறங்குறாரு. இறங்கி வரும்போது டீச்சர்கள் வர்றாங்க. டீச்சர்கள் கூட ஒரு 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 ஆள் வராரு. அவங்க பையனை கூட்டிட்டு வராரு. அவர் சொல்றாரு, என் பையனை வந்து ஒரு ஆவி பிடிச்சிருக்கு. அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா இவனை வந்து திடீர்னு தீயிலையும் தண்ணீர்லயும் தள்ளிடுது. உங்க சீஷர்களை கூட்டிட்டு வந்தேன், ஆனா அவங்களால அதை துரத்த முடியல அப்படின்ற சொன்னே. இயேசு சொல்றா, சரி அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தோடனே இயேசு அதை ஆவியை விரட்டுறாரு. விரட்டினோடனே அந்த ஆவி உடனே போயிடுச்சு. ஓகே, போனோடனே அந்த பையன் சரியாயிட்டான். சரியாயி அவன் வந்து நல்லா ஆயிட்டான். இப்ப இந்த இன்சிடென்ட் முடிஞ்சோடனே சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவர் எங்களால ஏன் துரத்த முடியல? அதுக்கு ஜீசஸ் ரிப்ளை கொடுத்து சொல்றாரு, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போகாது. So this kind வந்து does not go either by does not go except by fasting and prayer. ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போகாது. ஸோ இந்த வசனம் வச்சு நிறைய டிபேட் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, ஃபாஸ்டிங் இயேசு பண்ண சொல்றாரு, பாஸ் பண்ணி ஜோம் பண்ண சொல்றாரு, ஜோம் பண்ணாதான் சில பிசாசை காட்ட முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச நான் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டெலிவரி மினிஸ்ட்ரி இருக்கவங்களா பிசாஸ் டாக்டர் செஷன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் உபவாசம் பண்ணுவாங்க. 3 நாளோ 7 நாளோ 20 நாளோ 40 நாள் பண்றவங்களா இருக்காங்க. 40 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட ஒரு நாள்ல எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க, வந்து ப்ரேயர் பண்ணி ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, இப்படி வசனமே பைபிள்ல இல்ல, இது வந்து ஏதோ தப்பான வேர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இது NIV-ல இருக்காது ஏதோ சம்திங். அதை வச்சு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. ஏன்னா வந்து அப்படி ஜீசஸ் சொல்லவே இல்லை, அவர் அன்பிலீஃப் பத்தி தான் சொன்னாரு. அவிசுவாசம் இருந்தா வந்து பிசாசு போகாதுன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த வசனம் இருக்கு இல்லன்றது அந்த டிபேட்டுக்குள்ள போக வேணாம். ஓகே, இருக்குன்னே வச்சுப்போம். So our spirit is not that inferior so that it cannot give an answer to this kind of question. இந்த வசனம் அந்த என்னதான் சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்டிங்னு எடுத்துக்கணும். இந்த வேர்ட் எடுத்துக்கணும், ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். அப்போ ஜீசஸ் வந்து ஏன் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் ஏன் சேர்த்து சொன்னார் இந்தியா? ஓகே, ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றது என்ன, அதோட மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன? பொதுவா வந்து சாப்பிடாம இருக்கதான் ஃபாஸ்டிங். சரியா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ நியூ கவர்னமெண்ட்ல இருக்கோம். ஓகே, நமக்கு வந்து பிசிக்கல் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலா. ஸோ நமக்கு ஃபாஸ்டிங் எங்க வருது? இப்போ டேனியல் வந்து போட்டிருக்கு, டேனியல் வந்து டிசைடட் நாட் டு டிஃபைல் ஹிம்செல்ஃப் த பாபிலோனியன் ஃபுட் அப்படி. ஸோ நமக்கு ஃபாஸ்டிங் எங்க வருது அப்படின்னா, இட்ஸ் அ செப்பரேஷன் வேர் அவர் மைண்ட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த நேச்சுரல் ரெல்ம். ஓகே, our mind is separated from the natural realm. அப்படின்னா இந்த நேச்சுரல் பார்த்தீங்கன்னா ஆடமிக் ரெல்ம். இட்ஸ் a realm filled with limitation. இந்த ரெல்ம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லிமிடேஷன் தான் இருக்கும். ஸோ நீங்க எதுக்கு இதுக்கு இந்த ரெல்ம்குள்ள போறதுக்கு பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்லை. we are all born in this realm only. நீங்க ஒருவேளை பயங்கரமான கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்துக்கலாம், அதாவது பிறந்த சின்ன பிள்ளைகளும் உங்க வீட்டுல பாட்டு சத்தமா கேட்டு இருந்திருக்கான்னு வைங்களேன். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஐ வாஸ் பார்ன் இன் த பேப்டிசம் டேங்க்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமான கிறிஸ்டியன் ஃபேமிலியா இருக்கலாம், நீங்க பிறந்திருக்கலாம். ஆனா எங்க பிறந்திருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த லிமிடேஷன், பாபிலோனியன் சிஸ்டம் ஆஃப் லிமிடேஷன், இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுதான் பாசிபிள், இதெல்லாம் முடியாது அப்படின்றது ரொம்ப வேரூன்றி இருக்குது. இப்ப டேனியல் வந்து பாபிலோனியன் ஃபுட் வந்து வேணாம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, we can refuse those thoughts. அதுல இருந்து ஒரு செப்பரேஷன். ஃபாஸ்டிங்னா fasting of the mind, where you are separating yourself from these kind of particular group of thoughts.
இது பல லெவல்ல நடக்கலாம். நீங்க சில நேரம் சில பேர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டியது இருக்கலாம். அவங்கள கூட சரி அவங்க போட்டு நம்ம கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம். இல்லைன்னா சில நேரங்கள்ல நீங்க வந்து யூ மே ஹேவ் டு டேக் சம் டைம் அவுட் அண்ட் ப்ரே. ஓகே, இட் வேரிஸ். இது நிறைய விதத்துல இது நடக்குது. பியூர்லி பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு டிஃபரெண்ட் பீப்புள். ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு இது மாதிரி இதை செய்ய சொல்லுவார். பட் ஒன்னு காமனா நான் சொல்ல முடியும்னா, நீங்க குரூப் போட்டு விலகி வரீங்களோ இல்லையோ, தனியா உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, ஒன் காமன் திங் ஐ வுட் சே இஸ், ஜீசஸ் சொன்ன இந்த கான்டெக்ட் பாருங்க. அவர் எங்க இருந்து இறங்கி வந்து சொன்னாரு? இந்த மலையில இருந்து இறங்கி வந்துச்சு. அந்த மலையில என்ன நடந்தது? அந்த மலையில சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? இவர் என்னுடைய நேசகுமாரன். சோ ஜீசஸ் லிவ்ட் a separated lifestyle. அதாவது ஒரு உலக மக்கள் மத்தியில் இருந்தார். ஓகே, அவங்களுக்கு அவங்க இந்த பூமியில காணப்படுற தீமைகள், பிரச்சனைகள் இதுக்கு நடுவுல இருந்தாரு. ஆனா அவருக்குள்ள மட்டும் எப்பயுமே அவருக்குள்ள ஒரு ஜீவ ஊற்றை போல சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். என்ன சத்தம்? என்னன்னா, யூ ஆர் மை beloved son அப்படின்ற சத்தம். ஓகே, காட்ஸ் லவ், வாய்ஸ் ஆஃப் த ஃபாதர், லவ் ஆஃப் த ஃபாதர். அது வந்து அவருக்குள்ள எப்பயும் தொனித்து கொண்டே இருக்கும். அவர் அப்படிப்பட்ட இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். செப்பரேட்டட் லைஃப் ஸ்டைல். பூமிக்கு மனுஷர்கள் மத்தியில இருந்தார், அவங்க நடுவுல இருந்தாரு. ஆனா அவர் மைண்ட் வேற இடத்துல இருந்துச்சு. எங்க இருந்தது அப்படின்னா, இட் வாஸ் டுவெல்லிங் இன் த மவுண்டன் ஆஃப் த லவ் ஆஃப். தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அன்பின் மலையிலே அவருடைய மனது இருந்தது. இட் வாஸ் செப்பரேட்டட் லைஃப் ஸ்டைல். பிரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் சொல்லும் போது இப்படிப்பட்டதை சொல்றாரு. வேர் யுவர் மைண்ட், யூஆர் பிரேயிங், பட் எப்ப ப்ரே பண்றீங்க? வேர் யுவர் மைண்ட் இஸ் டோட்டலி ஃபோக்கஸ்ட் ஆன் த லவ் ஆஃப் காட். ஹவு மச் காட் லவ்ஸ் யூ, அதுல ஃபோக்கஸ்டா இருக்குது. சரியா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படி நீ ஃபோக்கஸ்டா இருக்கும்போது, when your mind is focused on the love of God and how much God loves you, and if you are a person who is eager to receive these revelations from the word, வார்த்தையில இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டே இருக்கிற நபரா நீங்க இருந்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் சரி, you will know that you have authority over it. You will know that you have authority over it and you will overcome it. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, if you are fighting against something which you are saying it's bigger than you, too big for me, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப பெருசா இருக்கு. You may be saying, நான் நிறைய விஷயங்கள் ப்ரே பண்ணி எனக்கு நடந்திருக்கு, இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க முடியல, இல்ல ஒரு 2 விஷயம் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க சொல்லலாம், இல்ல இப்படி கூட நீங்க சொல்லலாம். நான் நிறைய சிச்சுவேஷன் இருக்கேன், ஆனா இந்த சிச்சுவேஷன் மாதிரி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன் நான் பார்த்ததே இல்லை, இது ரொம்ப இருக்கிறதே மோசமா இருக்கு, இதை நான் சந்திச்சதே இல்லை. அப்படி இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க ஒரு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, the Lord is telling you and giving an instruction today, this kind will go if you focus on this fasting, what I said now, and prayer, where you are fasting your mind from see, நீங்க வந்து இந்த நேச்சுரல் ரெல்ம்ல நடக்கிற காரியங்களை பார்க்கறதோ, இல்ல அந்த நார்மல் பீப்புள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலோ, நீங்க என்ன ரெல்மோட இன்டராக்ட் பண்றீங்கன்னா, a realm where there is no real love, because love of God தவிர எந்த லவ்வுமே ரியல் கிடையாது when compared with that. So every other love will fail before the love of God. அதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது, சோ உலகம் வந்து அன்பு கூறப்படாத ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தோட நம்ம இன்டராக்ட் பண்றது சிலது பண்ணித்தான் ஆகணும், பண்ணாம இருக்க முடியாது. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன ஆயிருதுன்னா, அவங்களுடைய எண்ணங்களே நம்ம மண்டைக்குள்ள வந்துருது. நம்ம வந்து beloved sons, please understand, we are beloved sons. பிரியமான குமாரர், நாம் தேவனுக்கு பிரியமான குமாரரா இருக்கும். ஓகே, நான் சன்ஸ் டாட்டர்ஸ் சொல்லல. ஏன் சொல்லலன்னா, சன்ஸ்ன்றது இட்ஸ் an office, it's not son of God is not gender, it's office. Jesus தான் அதுல first person to occupy that office. Through the blood of Jesus and through his death and his resurrection, we also have keys to that office. Sons of God is an office. Okay, so நம்ம வந்து sons of God, நம்ம அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க, நம்ம இதே வேற. சோ இப்ப என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இந்த உலக மக்கள், மனுஷ மக்களோட சுத்தும் போது, இல்லைன்னா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது, நம்மளையும் அறியாம I am not special, I am also common, I am also common, I am like anybody else அப்படின்ற எண்ணம் நம்மளே அறியாம வந்து பதிஞ்சிருது. சில நேரம் அநேக கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்தும் இது வரும், விசுவாசிகள்ட்ட இருந்து இது வரும். எப்படி கண்டுபிடிக்கிறது வருதுன்னு? ஸ்டேஜ்ல ஏறி அந்நிய பாஷையை பேசுவாங்க, கீழே இறங்கி வந்து அந்நிய பாஷையில பேசுவாங்க. அப்படின்னா என்ன? அவங்க பேசுறத பார்த்தா அவங்களோட பரிதாபமான ஆள் யாருமே இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. என்னங்க பண்றது, நமக்குலாம் அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது, நமக்கு கஷ்டம் தான், இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து அந்த தேவனுடைய அன்பின் வார்த்தையே இல்ல. ஓகே, சோ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மளையும் கரெக்ட் பண்றாங்க. சோ
God calls you for a separation, where he says, take the time off, take your time out, or leave these people. Sometimes சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து நீங்க ஊழியம் செய்ய போவே கூடாது, பார்த்து போகணும். ஏன்னா some people will just drain the thing out of you and they are not interested in learning anything from you. நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி எல்லாம் இல்ல, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்ல, சில பேருக்கு உதவி செய்றீங்கன்ற பேர்ல போய் you will end up draining yourself, benefiting neither. அவங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை, உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை. அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். ஸோ செப்பரேஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப தேவைப்படுது இந்த மாதிரி சில காரியங்கள். இட் வேரிஸ் பர்சன் டு பர்சன். ஐ கேனாட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுக்க முடியாது, இதுதான் செப்பரேஷன். பட் ஒன் திங் ஐ வில் காமன்லி டெல் யூ இஸ், ஸ்பெண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் டைம் வித் த வேர்ட், வித் அ டிசைர் that Lord, I want to experience your love. As you do that, you are entering into some kind of a fasting. You are entering into some kind of a separation, where பூமியில இருக்கிற அந்த உலகத்தின் காரியங்கள், தேவனுடைய அன்பில்லாத காரியங்கள், அதனோடு உங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி ஒரு வேலையை நீங்க பண்றீங்க. அது செய்ய 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 you will begin to operate from the office of the sons of God. தேவபுத்திரர் என்கிற ஆபீஸ்ல இருந்து செயல்படும். அந்த ஆபீஸ்ல இருந்து செயல்படும் போது even the natural laws should bend and bow before you. ஜோஷுவா அன்னைக்கு எழும்பி வந்து சூரியனை பார்த்து நில்லு, சந்திரனை பார்த்து நில்லு அப்படின்னு சொல்லும் போது he was operating from the future office, coming office of the son of God. அது அவன் எப்படி அப்படியே ஆபரேட் பண்ணா? விசுவாசத்தினால பண்ண. ஏன்னா faith has absolute power over time. In time it was yet to be revealed, sons of God. And Jesus வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் sons of God அந்த டேர்மே அந்த ஆபீஸ் ஓபன் ஆக போகுது. ஆனா விசுவாசனால அவன் என்னைக்கோ போயிட்டான், உள்ள போய் அவன் ஆபரேட் பண்ணிட்டான். சோ ஏன் அப்படின்னா யோசுவாட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பாருங்க, let the book of the law let it not depart from your mouth. நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் இதை நீ தியானித்துக் கொண்டே இரு. இரவும் பகல் இதை என்ன பண்ணிட்டே இரு, கீப் மெடிடேட்டிங், தியானித்துக் கொண்டே இரு. அப்படின்னா என்ன ஆகும்? ஃபாஸ்டிங் இஸ் ஹேப்பனிங். Your mind will get separated from the natural realm. When it gets separated from the natural realm, you will begin to partake in divine wisdom. You'll begin to partake in divine wisdom. ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஜீசஸ் சொன்னாரா இல்லையா raise the dead ன்னு? சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னார்ல. ஏன் பண்ணல? ஏன் பண்றது இல்ல? ஏன் பண்றது இல்ல? இல்ல பிரதர் அது அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது இல்ல பிரதர் அது இப்பெல்லாம் நடக்காது, அது அப்புறம் வச்சிருக்காரு அப்ப நடக்கும். அப்படிலாம் அவர் சொல்லல. ரேஸ் த டெட் சொல்லிட்டு பிராக்கெட்ல நாட் நவ் லேட்டர் அப்படியா சொன்னாரு? இப்ப இல்லைங்க, அது இனிமேட் நடக்கும் அப்படியா சொன்னாரு? ரேஸ் த டெட் சொன்னாரா இல்லையா? ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆனா ஏற்கனவே டெட்டை ரைஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? எஸ் ஜீசஸ் பண்ணாரு, அது அவரே விட்டுருங்க. எலியா பண்ணலையா? எலிசா பண்ணலையா? அது பாருங்க, அந்த எலியா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எலிசா எக்ஸாம்பிள் 2 பேரும் பண்ணாங்க, ஒரே மாதிரி இன்சிடென்ட் பண்ணாங்க. எலிசா எடுத்துக்கிறேன், பெட்டர் எக்ஸாம்பிள். ஒரு லேடிக்கு வந்து குழந்தையே இல்ல, வயசான அம்மா. ஆனா நம்ம இவருக்கு இடம் கொடுத்துருக்குன்றனால ஒரே காரணத்துக்காக கூப்பிட்டு கேட்கறேன், உனக்கு நான் என்ன பண்ணணும்? ராஜா ஏதாவது சொல்லணுமா? பேசி உனக்கு ஏதாவது லேண்டு கிட்ட ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிச்சு. உனக்கு கேசியை கூப்பிட்டு கேட்கிறாரு, கூப்பிட்டு என்னம்மா என்ன பிரச்சனை அந்த அம்மாக்கு சொல்லு, அது குழந்தையே இல்லை. சோ இவர் என்ன பண்றாரு, ப்ரே பண்ணி manifests a miracle for her. இன்னும் 1 வருஷத்துல வருவேன், உனக்கு ஒரு பையன் இருப்பான்னு சொல்றாரு எலிசா. அதே மாதிரி 1 வருஷத்துல கழிச்சு பார்த்தா பையன் பிறகுறான். பையன் பிறந்து நல்லா வந்துட்டே இருக்கான். திடீர்னு ஒன் ஃபைன் டே பையன் சொல்றான், எனக்கு தலை நோகுதுன்னு சொல்றான். சொன்னே எலிசா அந்த அம்மா சொல்லுது, வயல்ல அவங்க அப்பா கூட வேலைக்கு போயிருக்கான், அதை பாக்குறதுக்கு. தலை நோகுதுன்னு அவங்க சொல்றாரு, இவன் அவங்க அம்மாட்ட போய் விட்டுருக்கு, வேலைக்காரன் அம்மாட்ட போய் விட்டா அந்த அம்மா மடியில கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இறந்தே போயிட்டான். What happened there was a hit job. It's a hit job. இன்னைக்கு இருக்க சில பேர் சொல்லிடுவாங்க, இது வந்து God's will brother. கர்த்தர் கொடுத்தார் எடுத்தார் சோத்திரம். No, it was a hit job. That boy shouldn't have died because that boy itself was a miracle. The boy itself was a testimony. How can he die? How can that happen? That shouldn't have happened. It's a hit job. So எலிசாக்கு அது புரிஞ்சதுனால, ஹிட் ஜாப்னு தெரிஞ்சதுனால அந்த மாதிரி நடக்குதுங்க. The devil will sometimes do things like that.
ஓகே, நேரம் உட்காந்துட்டு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியாது. அது ஏன் நடந்துச்சுன்னு தெரியல. அந்த அம்மா ஏதாவது தப்பு பண்ணிச்சா என்ன ஏது நமக்கு தெரியாது. அதுக்குள்ள போக தேவையில்லை. பட் எலைஜா ஹியர் டேக்ஸ் அப்சல்யூட் அத்தாரிட்டி. And he wants to annul that plan of the enemy. And he succeeds. இந்த பையனை எழுப்பி திரும்ப வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. எலிசா என்னன்னா, கர்த்தரோட ப்ராஜெக்ட் நான் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இருக்கேன், அதை நிறுத்துறதுக்கு நீ யாரு? Who? See, the last enemy to be destroyed is death ன்னு வருதுல, ஏற்கனவே டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க இவங்கெல்லாம். ஓகே, சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமா கேட்பாங்க, இல்ல அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்ப இறந்து போனானா அது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு இன்சிடென்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு, இப்படி நடந்ததை இவன் மாத்திருக்கானா இல்லையா, அவ்வளவுதான், அது போதும். சரியா? அப்ப நம்ம மாத்தணுமா இல்லையா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அது போட்டு ரொம்ப போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு இதை சொல்லியிருக்காரு. இயேசு சொல்லணும்னா அது பழைய ஏற்பாட்டுக்காக ஸ்பெஷலா ஏதாவது இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமா, ஜீசஸ் ஹிம்செல்ஃப் செட் ரைஸ் தி டெட் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இப்ப நான் அதான் கேட்ட கொஸ்டின், ஏன் எழும்ப மாட்டேங்கிறாங்க? ஏன் எழும்ப மாட்டேங்கிறாங்கன்னா, ஆண்டோடைய அனாதி நோக்கம் தீர்மானம் அதெல்லாம் கிடையாது. அனாதி நோக்கம் தீர்மானம் என்னன்னு தெரிஞ்சாதான், அதுதான் போட்டிருக்கேன், ரைஸ் தி டெட், அதுதான் அனாதி நோக்கம் தீர்மானம். சோ ஏன் எழும்ப முடியலன்னா, we have not tapped into the wisdom of that realm. ஞானமே தீர்வு எல்லாத்துக்கும், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தேவன் பூமியை ஞானத்தினாலே ஸ்தாபித்தார். There are realms of wisdom. There are realms, wisdom dwelling in very high realms, which only the believer has access to. Nobody else has access to. World cannot access these things. Okay, wisdom of very high realms. அதை நம்ம இன்னும் டேப் பண்ணல. டேப் பண்ணாதனாலதான் என்ன பண்ணன்னு தெரியல. அதுதான் உண்மையே தவிர, இல்ல கர்த்தர் ஏதாவது சித்தம் வச்சிருப்பாரு, ஏதாவது பிளான் வச்சிருப்பாரு, இதெல்லாம் வந்து காக் அண்ட் புல் ஸ்டோரி. நீங்க ஹெச்ஓடி அடிக்கடி சொல்லுவார், காக் அண்ட் புல் ஸ்டோரி. அது மாதிரி காக் அண்ட் புல் ஸ்டோரி. That is the answer. We don't know. We don't have the wisdom yet to operate. It's not like God has not released that wisdom. No, that was released before the foundations of the earth. அப்படின்னா எலியா எலிசா எப்படி ஆபரேட் பண்ணாங்க? Okay, it was released before the foundations of the earth. But we are not right now in this realm, in this century, we are not tapping into that. That is the problem. Why we are not tapping into that? அது கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இப்ப நான் சொன்னது வரும். Prayer and fasting. We are not separating from the world. Our mind வந்து so mingled with the natural realm. Okay, Jesus வந்து பூமியில தான் இருந்தார். எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தாரு. ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணாரு. ஓகே, பல பேர்ட்ட இன்டராக்ட் பண்ணாரு. ஆனா யார்கிட்ட பேசினாலும் சரி, அவர் மைண்ட் வந்து அந்த இட் வாஸ் ஆல்வேஸ் ட்வெல்லிங் ஆன் த ஹையஸ்ட் மவுண்டன். ஒரு உயர்ந்த மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த உயர்ந்த மலையில இருந்துட்டே இருந்தது. அவருடைய மைண்ட் அங்க இருந்துட்டே இருந்தது. So his mind was always living in a fasting, where it was fasting from the depravity of the world. Okay, it was fasting from the hopelessness of the world, because it was feasting and dwelling on the love that God had for him. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த அன்பின் உச்சத்திலே நாம் வாழ்வது. ஓகே, அதுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபாஸ்டிங் தேவைப்படும். கட்டிங் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் த நேச்சுரல். அதை பண்றதுக்கு there is no better double-edged sword than this sword. This sword is full of this book is full of spiritual swords, and people who seek it will find it. People who seek it will find it. See, one of the persons who operated crazily in the raising of the dead and miracles on the Smith Wigglesworth. But I believe the coming glory is greater than that. அவர் வந்து ஆபரேட் பண்ணாரு, அதோட கிரேட்டர் glory is coming. So அவர் வந்து ஒரு நாள் வந்து ஐ திங்க் லெஸ்டர் சம்மரால அவரோட ஃப்ரெண்டா தெரியல, யாரோ ஒருத்தர் பார்க்க வந்திருக்காங்க ஸ்மித் விகில்ஸ்வர்த். ஸ்மித் விகில்ஸ்வர்த் வந்து வாசல்ல வந்துட்டு கோவமா கேட்டாராம், வாட் இஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு கேட்டாராம். அவர் இந்த வந்தவர் அம்ப்ரலா அப்படின்னு, நாட் தட் ஒன், ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு, நியூஸ் பேப்பர் அப்படின்னு, த்ரோ தட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் பிஃபோர் யூ என்டர் இன்டு மை, தெரியும் ஸ்ட்ரேஞ்சரா யாருன்னே தெரியாது, இப்படிதான் நான் பேசுவார் போல. Before you enter into my house, please throw that trash and come inside. ஏங்க அப்புறம் முடிச்சுன்னு, ஏன் அவருக்கு நியூஸ் பேப்பர் பிடிக்காதா அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இல்லைங்க, அவர் வந்து இந்த நேச்சுரல் ரெல்ம்ல வர இன்புட்ஸ் அவர் எடுத்துக்க விரும்புறதே கிடையாது.
ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது போய் அவரை மைண்டை கரெக்ட் பண்ணி விட்டுரும். கரெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த செட்டப் மைண்ட் செட்ல இருந்து வெளியே கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு வந்து இது ரொம்ப க்ரூடா தெரியலாம். நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள். என்னங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படி ஆயிர போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா எழுதி தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது படிக்கிறதோட இதுல இருந்து தேவனுடைய அன்பை நீங்க படிக்கிறதோட நியூஸ் பேப்பர் அதிகமா படிச்சீங்கன்னா, see I am not trying to tell this to condemn you. I am just trying to help you. நீங்க அதிகமா இதோட அதிகமா படிச்சீங்கன்னா, அந்த அவிசுவாசத்தின் வார்த்தை வந்து உட்கார்ந்துக்கும். See இதுல இருந்து விசுவாசத்தின் வார்த்தை வரும் உள்ள. இது வந்து உங்களை ஒரு வேற ஒரு ரெல்முக்கு கொண்டு போயிரும். ஒரு மாதிரி ஆயிருவீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு மாதிரி ஆயிருவீங்க. வேற மாதிரி ஆயிருவீங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். Okay. See, unfortunately, I can tell it with all boldness that not many are visibly today operating in this kind of realm. Okay, where the word reigns superior always in their mind. Okay, where they are living in a permanent fasting from the natural realm. அப்படி நீங்க நிறைய பேர் இல்ல. அப்படி இல்லாததுனால நிறைய நேரம் நீங்க அந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது you will find yourself alone. You will not have company. ஏன்னா நீங்க நிறைய பேர்ட்ட பேசி இது பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க மைண்ட் வந்து நேச்சுரல்ல மாட்டிட்டு இருக்கு. And they don't want to leave that realm. That is the issue. Many people are so satisfied with the natural realm and natural results. Okay, they don't want the supernatural. They don't need the supernatural. They are so satisfied with whatever they are already having. அப்படின்றப்ப அவங்களை நீங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். So eventually in the century, as of now, as we are discussing these things, I believe God is preparing a lot of people individually, but they are all in their own wilderness. They are getting prepared in their wilderness. எப்பவுமே பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பயனரிங் மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி எப்பவுமே வில்டர்னஸ் இருக்கும். ஏன்னா unless these people are singled out, they cannot enter into their destiny. Others will spoil them. Okay, மோசஸ் 40 நாள் மீடியான்ல போய் உட்கார வேண்டியதாச்சு. அது ஒரு வில்டர்னஸ் மாதிரி. இயேசு கிறிஸ்து 40 நாள் வந்து வனாந்தரத்துல இருந்தார். யோவான் ஸ்நானன் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அவன் வனாந்தரத்துல இருந்தான். பவுல் எழுதுறாரு, நான் அரேபியாவுக்கு போய் 3 வருஷம் அரேபியால உட்கார்ந்துருந்தேன்னு எழுதுறாரு. ஏன்னா he had to birth out something new. ஜென்டைலுக்கு எப்படி காஸ்பல் வருதுன்ற அந்த ரெவலேஷன் ட்ரூத் he had to birth out. So he had to go to wilderness. What I'm saying is, wildernessனா நீங்க அதுக்காக ஏதோ தனிலா காட்டி போய் பிசிக்கலா போயிருவீங்கன்னு நான் சொல்ல வரல. In your mind, in certain journeys, சில ட்ரூத்ஸ்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டு இதை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். இது இப்ப நீ இதை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீ ஃப்ரூட் எடுக்கணும். அது வரைக்கும் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது ஃப்ரூட் வந்த பிறகு அடுத்தவங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா வந்து அதை சொல்றதுனால பிரயோஜனம் இருக்காது. சொல்றதுனால வந்து சம்டைம்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். So this separation in your mind is very important. Where you are see, இது வந்து ரொம்ப இதை ஒரு ரிலிஜியஸா எடுக்க தேவையில்லை. சிம்பிளா நான் சொல்றேன் புரியுற மாதிரி. You have to separate yourself to enjoy the drink called the love of God alone. இதை மட்டும். You are entering into a fasting where you are not drinking anything else apart from the love of God. Particularly you are not, அப்ப நான் என்ன பண்றதுங்க, இந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் தான் நான் இருக்கேன். என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் விசுவாசமே கிடையாது பிரதர், பயங்கர மோசமா இருக்காங்க, எனக்கு ஒரு வழியும் இல்லை, என்னால தனியாவும் போக முடியாது, நீங்க சொல்ற மாதிரி தனியா மலையில ஏறுற மாதிரிலாம் நான் இல்லை, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் இருக்கேன். I am telling you, God can make you deaf and blind to these things. பவுலுக்கு ஆச்சுல 3 நாள் உட்கார்ந்து நல்லா கண்ணு தெரியாம, அந்த மாதிரி God can make it happen for you. ஏன்னா see, our spirit has endless possibilities. All we need is some kind of ability to come from the spirit to take care of this problem. இந்த அவிசுவாசம் வந்து உங்களை சுத்தி இருக்குது, உங்களை சுத்தி பேசுறாங்க, அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கீங்க, வந்து வெளியே வர முடியாது. அது உங்களுக்குள்ள போகாதபடி God will make it happen. And as he does that, you start focusing on the love of God, feeding on the love of God from the word of God. எப்பப்பெல்லாம் அதுல டவுட் வருதோ, immediately go to the blood of Jesus. Start meditating the blood. The blood will help you to stay on the word so that you receive the love of God. Okay, so this is the thing. சரி, இன்னைக்கு நான் வேற எதுவுமே பேசல. நான் இது இன்னைக்கு அவங்க டெஸ்டிமனி சொல்லும்போது 2 பாயிண்ட் சொல்லணும்னு நான் நினைச்சேன். So I'll just இதுவே இன்னைக்கு ஓட இருக்கட்டும். Shall we pray? Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Ora banta dendere ankranta bedoro. Ora bronte rida rembra candera vontoro. Redere vere antere vere antoro honto ribere ankrantoro. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Rebedere antrodoro conte ribere antrodoro vere ankrantoro. Ora bronte ribere. Hallelujah. Hallelujah. Redere vere ankantoro vere. Hallelujah. Ore brent render emba cantero hodore bantero. Ora brent reader emba ter hunter reader hunter ribadera huntero. Thank you, Father. Thank you, Father. Reda rabarayanto rabareon cantera barayantero baho. Render em bront reader bont reder batera home. Hallelujah. Hallelujah. Right now, rebara huntero baro. As Jesus climbed into that high mountain. Hallelujah. உயர்ந்த மலையின் மேல் அவர் ஏறினது போல. Hallelujah. 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 I pray that your spirit will elevate your mind and your body. It will elevate your mind and your body into the highest realms. Hallelujah. Highest mountains, tallest mountains. Tallest mountains of the love of God. தேவனுடைய அன்பின் சிகரங்களுக்கு ஆவி உங்களை எடுத்து செல்வதாக. ரெபடர அந்தரோ அந்தரை படேர பிரங்கந்தேர பரையந்தரோ ஒரு பிரான்சரை வரையாங்கந்தீரு பரையந்தேர படேர பிரங்கந்தீர. இப்போ ஒரு திருடி உங்களை அட்டாக் பண்ண வர்றான்னு வைங்க. உங்கள்கிட்ட வந்து ஏதோ பணம் வச்சிருக்கீங்க, ஏதோ புடுங்கிறது வரும். ஆனா உங்க கையில ஒரு கன் இருக்கு, சூப்பர் கன், மிஷின் கன் இருக்கு. அவன் வந்து ஆனா ஹார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டக்க வர்றான் அப்படின்னா எத்தனை பேர் வந்து ஐயோ வந்துட்டானே, ஐயோ வந்துட்டானே, ஐயோ நான் எதிர்பார்க்கவே இல்லையே வந்துட்டானே அப்படின்னு சொல்லுவீங்களா? துப்பாக்கி எடுத்து சுடுவீங்களா? அறிவு இருக்கான துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணுவோம்? சுடணும். ஆனா அவன் ஏன் வரலாம்? அவனை யாரு விட்டது உள்ள? அவன் எப்படி இங்க வந்திருக்கலாம்? இப்படின்னே கேட்டுக்கிட்டு இருந்தா இதோட காமெடி தான் இருக்குமா? கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு துப்பாக்கி யூஸ் பண்ணாம. சரியா? சேம் வே ஐம் டெல்லிங் யூ, ஏன் இது நடந்துச்சு, எதுனால இது நடக்குது அப்படின்றதெல்லாம் நிறுத்திட்டு start using the weapons that you have. Our weapons are not carnal, but they are of the spirit. அது வந்து எப்படிப்பட்டதா இருக்கு? அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அதனால நாங்க என்ன பண்றோம்? கிறிஸ்துவை அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனமேட்டிமையான ஆர்குமெண்ட்ஸ் வந்து நாங்க we are bringing them down. So we have the weapons. Hallelujah. We have weapons called the word. Word is a weapon. Hallelujah. Word is a weapon. Hallelujah. Right now, ஏன் இது வந்துச்சுன்னு யோசிச்சு சில பேர் என்ன பண்ணி பிசாசம் கொண்ட மைண்ட்ல போட்டே இருக்கான். அவன் எப்படி போட்டிருக்கான் அப்படின்னா, நீங்க சுற்றக்கூடாதுன்னு நினைக்கிறான். சுட்டா அவனுக்கு கதை முடிஞ்சிருச்சு, அவனுக்கு தெரியும். அதனால அவன் அதை நீங்க யூ ஷுட் நாட் யூஸ் யுவர் வெப்பன்றதான் அவனுடைய எண்ணமா இருக்குது. அதான் முயற்சித்து கொண்டிருக்கான். அதுதான் அவன் திட்டம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. He makes you always question why this is happening, why me, why it should happen to me. No, take your sword and bust him in the head. Hallelujah. 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 கர்த்தருடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை எடுங்க. Hallelujah. எடுத்து Hallelujah. Hallelujah. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, as you strengthen yourself from the word, you will become like a mighty warrior. You will take the sword of the Lord and you will go against the enemy. Hallelujah. Hallelujah. Brother சுரேஷ் கேக்குதா? அன்மியூட் பண்ணிக்கலாம். சுரேஷ் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாணி வாணி இருக்கேன்க்கா. சுரேஷ் பண்ணிட்டார் போல இருக்கு. Okay. Joshua, yeah. Yeah. Okay.
God is doing a miracle, doing a mighty work in a week's time. Amen. In a week's time, the Lord is doing a mighty work. God is saying, don't worry about what is going on. Take the word and stand in the word. Take the word and Amen. stand in the word. You will chase the enemy all the way to his door. You will chase the enemy all the way to his door. Behold, I kept an open door before you, nobody can shut it. Behold, I kept an open door before you, nobody can shut it. Nobody can shut it. Amen. Thank you, Lord. Hallelujah. Amen. Hallelujah. Thank you, Lord. For a band, rant, read, hunter, or a brand, reader, a hunter, imbator, bador, a hunter, ibadar, a hunter, ebador. Hunter, hunter, come to the band, reader, ramba, terrible. Hallelujah. Hallelujah. Our only qualification is, was, always will be the love of God. Hallelujah. Our only qualification is, was, and always will be the love of God. Or nothing else. Nothing else. So where does your qualification come in? Or where does your disqualification come in? It doesn't come anywhere. Only people who have not accepted the love of God have disqualified themselves. That's all. Anybody who accepted the love of God is already qualified. You might have had the worst day of your life, but still you are in no degree a lesser son than Christ Jesus himself. Because you put your trust in his finished work of making you the new creation. Hallelujah. 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 ஒரு கிரியை செய்யாமல் பாவிகளை நீதிமான் ஆக்குகிற இடத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Rebra kent rondara. Odere bara antra daravara krantu rondere bara. Brant rambo kent rondara. Hallelujah. Hallelujah. கத்திரை பந்தி நேரம் போலாம். Will take part in the Lord's table. Rebra hand to read the rent to the baro. Ora barante rebara rent to the baro kentoro. And ராத்திரியிலே. Hallelujah. 400 வருஷம் அடிமையாந்துட்டாங்க. நான் ராத்திரியிலே. Hallelujah. கர்த்தர் சொன்னார், I will come down and I will judge the gods of Egypt. எகிப்தின் தேவர்கள் மேல் நான் நீதியை சரிக்கட்டும் என்று கர்த்தர் சொன்னார். It was a day of the Lord's vengeance. Hallelujah. அது கர்த்தருடைய பழிவாங்கும் நாள். Hallelujah. Hallelujah. Where God delivered justice. Hallelujah. To the people of Israel. Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 God delivered justice through his vengeance. Hallelujah. To the people of God. Hallelujah. And ராத்திரியிலே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. Hallelujah. And ராத்திரியிலே எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் நிலை கால்களிலே போட்டாங்க. Hallelujah. Same way. Same way. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பந்திக்கு அடையாளமாக இருக்கிறவர்கள் கையில் எடுத்துக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. As we take part today. Hallelujah. As we take part today. And grow and dwell in the love of God. God is going to judge the gods of Egypt in your life. Hallelujah. உங்க வாழ்க்கையிலே அடிமைத்தனத்துல உங்க கீழே தள்ளி போட்டு வைத்திருந்த காரியங்களை. Hallelujah. 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 தேவன். Hallelujah. Hallelujah. நியாயம் தீர்க்க போகிறார். The Lord is going to judge every enemy that snatched things from your life. God is going to judge. God is going to judge. Thank you. Thank you, Lord. Hallelujah. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். Let's take part in the Lord's table. First Samuel 30. பார்க்கிறோம். டேவிடோனுடைய ஆட்களும் ஜிக்லாக் வந்து சேர்றதுக்குள்ள அமலகேட்ஸ் வந்து
ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. டேவிடோடைய ஒய்ஃப் அப்புறம் பிள்ளைங்க எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கூட இருந்த எல்லாருடைய ஃபேமிலி எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரையும். Those men were broken. They were crying. எவ்வளவு அழுதாங்கன்னா இவனை கல்லறிலான்ற, டேவிட கல்லறிலான்ற கொண்டாங்க. அப்படி அழுதாங்க. அப்ப கர்த்தர் தாவீது கர்த்தரை போய் கேட்கிறான், அந்த தண்டை பின்தொடரலாமா? Can I pursue the truth? Will I overtake them? God said yes. Right now they overtaken you, but you can overtake them. You will overtake them nonetheless. You will overtake them nonetheless. நிச்சயமா பின்தொடரு, நிச்சயமா பிடித்துக்குள்ள. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. This is an open word I'm giving you. I don't know what we are asking, but you know what the Lord is saying? Whatever it is, if you want it, if you pursue it, you are going to get it back. If you want it, if you are willing to pursue, you are going to get it back. நீங்க விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பின்தொடர ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க நிச்சயமாய் திருப்பிக் கொள்வீர்கள் கர்த்தர் சொல்றார். You will surely recover it. There is no ifs and buts here. You will surely, you will surely, you will surely. The cross and the blood is an assurance that it will definitely happen. It's not a some kind of a ஒரு logical, sorry, symbolic assurance கிடையாது. It's a live assurance. The blood of Jesus is a live assurance. அப்படின்னா என்ன? இன்னைக்கு உங்களுக்கு அஷ்யூர் பண்ணும், நாளைக்கு டவுட் வந்தா திரும்ப நாளைக்கு அஷ்யூர் பண்ணும், நாளை கழிச்சு டவுட் வந்தா திரும்ப அஷ்யூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் நன்மையானவைகளை பேசின ரத்தம்னு சொல்லல, பேசிக்கொண்டே இருக்கிற ரத்தம். The blood that speaks, that continuously speaks. நிறைய பேர் வந்து ஏன் அவிசுவாசம் இருக்காங்கன்னா, பிளட்டோட வாய்ஸை கேட்கல, இன்னும் தெரியல, கேட்க தெரியல, கேட்கறத பத்தி அந்த ஐடியாவே இல்லை, அதனாலதான். ஓகே. ஆனா பிசாசு எப்படி ஏமாத்திடுறான்னா, உனக்கு என்னது மிரக்கல் நடக்கல, உனக்கு ஃபெய்த் இல்ல, நீ சரியில்லை, உனக்கு ஒரு கேரக்டரே சரியில்லை, நீ ஒரு ஸ்டெட் ஃபாஸ்டா இல்ல, அப்படி இப்படி நிறைய பேர் நம்ப வச்சு, எதுக்கு நீ நீ எல்லாம் எதுக்கு இதை பர்சியூ பண்ணணும், உனக்கெல்லாம் இது உனக்கு நீ அந்த ரேஞ்சில இல்ல, நீ அந்த ஹை குவாலிட்டிலாம் நீ கிடையாது. சில பேர் ரொம்ப பிரின்சிபிள்டா ஒழுக்கமா ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ணி அமலாருவாங்க, அவங்களுக்கு செட் ஆகும், உனக்கு செட் ஆகாது. நான் சொல்லவா, ஆண்டவருக்கு வந்து பெர்ஃபெக்ட் நல்ல அந்த ஒரு விஷயத்தை எடுத்தா சீரியஸா இறங்கி செஞ்சு முடிக்கிறவங்க அது வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஆள் தான் வேணும் அப்படின்னா அவர் மோடியை தான் பிடிச்சிருக்கு போய், புரியுதா? அவங்கள விட்டு நம்மள தான் பிடிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட பிளான் இதுதான். அதான் சொல்றேன்ல, அவர் வந்து குதிரை பந்தயத்துல கழுதையை தான் வந்து நிறுத்துவார். இந்த ரேஸ் ஆஃப் ஹார்சஸ் காட் பிட்ஸ் ஆன் அ டாங்கி, சம்டைம்ஸ் தட் டு அ நொண்டி டாங்கி, புரியுதா? தட் இஸ் அவர் காட். அப்பதான் அவருக்கு மகிமை. அப்ப என்னங்க செய்ய சொல்றீங்க? ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த பிளட். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கேரக்டர் ஃபிளாஸ் அண்ட் கேரக்டர் இஷ்யூஸ். நான் ஒழுங்கா ப்ரே பண்றேனா, நான் ஒழுங்கா இது பண்ணணும், அது பண்ணணும், அதெல்லாம் விட்டுருங்க. அது ரொம்ப ஒரு மண்டே பிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. Go to the blood and meditate the blood. அதை மட்டும் பண்ணுங்க. ஓகே. டாக்டர்கிட்ட போனா என்ன பண்றோம்? நம்மளுடைய மகிமை மேன்மைகள் எல்லாம் பேச மாட்டோம். டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாரு, அவர் என்ன டயக்னோஸ் பண்றாரு, என்ன மருந்து கொடுக்குறாரு, அதை தான் நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் சிலுவை ஒரு மருந்து, இயேசுவின் ரத்தம் ஒரு மருந்து, இயேசுவின் சரீரம் ஒரு மருந்து. அந்த சத்தத்தின் சத்தம், இயேசுவின் ரத்தத்தின் சத்தம் ஒரு மிகப்பெரிய மருந்து. அதை மட்டும் போட்டு கேட்டுட்டே இருங்க. அது மறுபடியும் கூப்பிடுங்க. Like come, call the blood. Blood has a voice. It will come. The blood of Jesus will come and it will start talking to you. Okay, call for the word. Word கூப்பிடுங்க. Meditate the word. அதை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. Just go there. See, if you meditate the blood and the word, you will automatically do a lot of things which you have not even planned about doing. யோசிக்காதெல்லாம் செய்வீங்க. அப்படி நடக்கும். அது எதாச்சியா நடக்கும். எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி செய்ய ஆரம்பிங்க. ஓகே. So focus on that. Focus on the right thing. So தாவீது பின்தொடர்ந்து சகலத்தையும் திரும்பி கொண்டு அதே வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு April 14, 2024, I'm telling you, pursue, you will recover all. Pursue and you will recover. Thank you. God bless you. Next meeting, meet. Thank you. Thanks for joining. Thank you, Joshua. Thank you. Good night, brother. Thank you. Thank you, brother. Thank you, Joshua. Thank you, brother. Thank you. யார் இது குட்டி புள்ள? I'm going to end the meeting for all. Thank you, brother. Thank you. Okay, madam.
Thank you, brother. Ending the meeting, guys. Bye.